எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு வீடியோ தான் இன்ஃபோஸ்ட்ரீம் சேனலுடைய லாஸ்ட் வீடியோவா இருக்கும். ஏன்னா நான் சேனல்ல இருந்து ஃபுல்லா வெளில வரப்போறேன். சரி அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு, சாரியும் சொல்லிட்டு, அதே நேரத்தில தேங்க்யூ சொல்லிட்டு, கடைசியா ஒரு வீடியோ போட்டுறலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எதனால அப்டின்னா, நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலருந்து இந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்ப தான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் ஐ திங்க் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. என்னோட சேனல்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஓரியன்டட் கன்டென்ட் மட்டும் தான் போட்டுட்டுருந்தேன். அப்புறம் ரீசென்ட்டா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ் பசில்ஸு, தமிழ் பழமொழிகள், தமிழ்ல உள்ள விளையாட்டுக்கள் இந்த மாரிலாம் போட ஆரம்பிச்சேன். இது என்ன ஆயிருச்சு அப்டின்னா, என்னுடைய சேனல் வந்து இன்ஃபர்மேஷன் கன்டென்ட் நான் போடும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அது யாருக்கு கரெக்ட்டா போகணுமோ அவங்களுக்கு சென்ட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தீங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியலாம், "நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு போட்டுட்ட?" அப்டின்னு சொல்லிட்டு. அப்டி இல்லங்க. ஆம் எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆஸ் யூசுவல் எல்லார் மாதிரி எனக்கும் வீட்ல வேலைகள்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவ நான் அந்த வீடியோக்குள்ள கன்டென்ட் எல்லாம் எடுத்து, நான் அதுக்கான லைன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, அத பிரசன்ட் பண்ணி, அதுல எதுவும் தப்பு இருக்கான்னு பார்த்து, வீடியோவ எடிட் பண்ணி எல்லாம் அனுப்புறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 13 நிமிஷம் வீடியோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கிறதுனாலேயே ஏகப்பட்ட நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த மாரி கன்டென்ட்ஸ் எல்லாம் நெறைய எடுத்து வச்சிருக்கேங்க. நான் ஐ மீன் வீடியோவாவே என்கிட்ட இருக்கு. நான் போஸ்ட் பண்ணல. அம் ஏன் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு பார்க்க நார்மலா தோணலாம். ஆனா ஒரு வீடியோக்கு பின்னாடி அதுக்கு நான் போடுற எஃபோர்ட்டே பார்த்தீங்க அப்டின்னா நெறைய குடுக்குறேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் எவ்ளோ தூரத்துக்கு இந்த ஒவ்வொரு கன்டென்ட்டையும் ஒவ்வொரு கன்டென்ட்டுக்காகவும் நான் நேரத்த செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்பலாம் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7, 8 ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போடுறேன் இல்லையா? அதுல ஒரு 5 வார்த்தைய நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றீங்க அப்டின்னா, முதல்ல அந்த 5 வார்த்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 வார்த்தையோ, 8 வார்த்தையோ அதுல கண்டுபிடிச்சிருக்கணும். அப்டின்னா தான் உங்ககிட்ட வந்து 5 வார்த்தையாவது கண்டுபிடிங்க அப்டின்னு சொல்லிக் குடுப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான்னு பார்த்தா இல்ல. எதனால அப்டின்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய கமெண்ட்ஸ் எனக்கு வருதா, எனக்கு சும்மா லைக் போட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. இடையில எனக்கு கொஞ்சம் வேற ஒரு வொர்க் எல்லாம் இருந்துச்சு. என்னால வந்து ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் போட முடிஞ்சது. ஆனா, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. எனக்கு எல்லாரும் மாதிரி லைக் போட்டுட்டு சும்மா போறதுலயும் விருப்பம் இல்ல. நீங்க குடுத்துருக்கீங்க அப்டின்னா, "இதுல இந்த வார்த்தைலாம் சூப்பரா இருக்குப்பா. இதெல்லாம் நெறைய பேர் சொல்லவே இல்ல." அப்டின்னு எனக்கு உங்ககிட்ட எடுத்து சொல்லணும்னு ஆச. ஸோ, அதனால தான் வந்து சில நேரத்துல என்னால ரிப்ளை பண்ண முடியலன்னா கூட, அதுக்கும் கூட ஏகப்பட்ட கேலித்தனமான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருந்துச்சு. நானே பார்த்தேன் நானு. ஸோ நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, டெய்லி நான் வந்து ஒரு 9 வீடியோஸ்ல இதுல வந்து அந்த மாத்தியோசியா இருக்கட்டும், இல்ல அப்டின்னா விடுபட்ட 2 இடங்கள்ல ஒரே எழுத்து வரும்னு போடுறேன் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஜஸ்ட் லைக்கு அந்த ஹார்ட் சிம்பல் மட்டும் தான் குடுப்பேன். இதுக்குள்ளாரலாம் வந்து மோஸ்ட்லி வந்து கிளாப் பண்ற மாரி அந்த மாரிலாம் போடவே மாட்டேன். நெறைய வார்த்தைகள நீங்க கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு 3 ஷார்ட்ஸோ இல்ல 4 ஷார்ட்ஸுக்கு நீங்க குடுத்திருக்க ரிப்ளை மட்டும் டெய்லி நைட்டு நான் அதுக்கு வந்து லைக் போட்டு, உங்களுக்கு வந்து இந்த இந்த வார்த்தைகள் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கே குறைஞ்சது எனக்கு ஒவ்வொரு நாளும் 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுங்க. நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்காக நான் குடுக்குற டைம் ரொம்ப ஜாஸ்தி தான். நான் இந்தியால இல்ல. அதனால என்னால வந்து சீக்கிரத்துல ஒரு தமிழ் புத்தகத்த வாங்கி பார்த்து பண்றது அளவுக்கு கூட எனக்கு இங்க வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லா Googleல சர்ச் பண்ணி பார்த்து, அப்படி பார்த்து, இப்படி பார்த்து தான் பண்றேன். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எழுத்து பிழைகள்லாம் இருக்கும். நான் அத செக் பண்ணி தான் போடுறேன். அப்படி இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சேனல்லயும் 2, 3 டைம் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. எழுத்துக்கள்லயே பிழை இருக்கு. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து தான் போடுறேன். அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, அதுக்கு தக்கன ஊதியம் நமக்கு கிடைக்குது. இல்ல அப்படின்னா, அதுக்கு தக்கன ஒரு சந்தோஷம் இருக்குன்னா நம்ம பண்ணலாம். இப்ப என்னோட விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 2மே சின்ன குழந்தைங்க தான். அ அப்படி பார்க்கும்போது எனக்கு அவங்களும் நெறைய நேரங்கள்ல என்னைய மிஸ் பண்றாங்க. நான் வந்து இந்த சேனலுக்கு பின்னாடி வரும்போது, சேனலும் வந்து அ வியூஸும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு என்னுடைய சேனல்ல உள்ள கன்டென்ட் எல்லாம் நல்ல கன்டென்ட் தாங்க. நான் யாரோடதும் எடுத்து காப்பி பண்ண மாட்டேன். இன்னோவேட்டிவா திங்க் பண்ணணும். பார்க்குற உங்களுக்கும் வந்து, "ஓ! இப்படியெல்லாம் யோசிக்கலாமா?" அப்படி தோணணும் அப்படிங்கிற மாரி தான் நான் ரொம்ப நல்லா பண்றேன்லாம் சொல்லலங்க. ஆனா வந்து ஓரளவுக்கு யோசிக்கிற வைக்கிற மாரி தான் இருக்குங்க ஒவ்வொரு கன்டென்ட்டுமே. இந்த பழமொழியெல்லாம் வந்து படத்த வச்சு போடுறத பார்த்து உமா மகேஸ்வரி அவங்களே எனக்கு வந்து ஒரு டைம் கமெண்ட்ஸ்ல குடுத்திருந்தாங்க. இதுவரைக்கும் யாரும் இப்படி பிரசன்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு. அ எனக்கு வந்து இப்ப இந்த YouTube சேனல்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா,
சினிமா கன்டென்ட்ஸ் அந்த மாரி போடுவாங்க. அவங்கள பத்தி, இவங்கள பத்தி எல்லாம் போடுவாங்க. எனக்கு நான் ஆரம்பிக்கும்போதே அந்த மாரி எதுவுமே பண்ணக்கூடாது. யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஓரியன்டட்ன்னு எடுத்துட்டு வந்தேன். கடைசி ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் வந்து அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு பண்ணாலுமே, நம்ம பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருந்தா தானே அதோட யூஸ்ஃபுல் இருக்கும். இப்ப என்னுடைய சேனல்ல வந்து காப்பி கன்டென்ட் கிடையாது. ஆனா வந்து நான் அந்த ஃபாண்ட் சைஸ் மாத்தாம, லெட்டர் அதே கலர்ல அந்த மாரி போட்டதுனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, YouTubeல இருந்து எனக்கு வந்து நீ ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ரீயூஸ்டு கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனாலேயே பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு 2 மாசத்துக்குள்ளாரயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 ஷார்ட்ஸ் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கும், இதுக்காக நான் செலவழிக்கிற டைம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்குது. அதனால எனக்கு நன்மைகள் கிடைச்சுதான்னு சொல்றத விட, இப்ப நீங்கலாம் கமெண்ட்ஸ் பண்றீங்க. உங்களுடைய லைன்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே, எனக்கு பார்த்தீங்கன்னா, மனசு கஷ்டம் தான் இதனால கொஞ்சம் அ அதிகமா ஆகுற மாரி இருந்துச்சு. சரி அதனால தான் இதுலருந்து வெளில வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் நானு. என்னோட டைம் எனக்கு பெருசுனா, உங்களுடைய டைமும் எனக்கு பெருசுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது, நான் நெறைய டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் போல. அதனால ஒண்ணு என்ன அப்படின்னா, புதுசா சேனல ஓப்பன் பண்ணா மட்டும் தான் என்னால வளர முடியும். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இது செட் ஆகாது. சரின்னு தான் இன்னைக்கு காலையில தான் யோசிச்சேன். உடனே வந்து உங்களுக்கு அ அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே, இவ்ளோ நாள் நீங்க நம்பி இருந்திருப்பீங்க. நம்பினா நான் எல்லாரையும்லாம் சொல்லல. கொஞ்சம் பேர் சரி இவங்க இவங்க ஷார்ட்ஸ் போடுவாங்க, வீடியோஸ் போடுவாங்க, ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்க இருந்திருப்பீங்க இல்லையா? சரி அதனால தான் ஃபார்மலாவே உங்ககிட்ட ஒரு சாரியும், ஒரு தேங்க்யூவும் சொல்லிர்லாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ சோ சாரி ஃபார் தட். இது வந்து எனக்குமே பெரிய கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு விதத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, அட்லீஸ்ட் இப்பமாவது தெரிஞ்சுக்கிட்டு இதுலருந்து வெளில வர்றோமேன்னு சொல்லிட்டு நெனைக்கும்போது, எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தாங்க இருக்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன் அப்டின்னா, 2 1/2 வருஷத்துக்கு பின்னாடி 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இதுக்கு பின்னாடி ஓடியும், நமக்கு வந்து இதனால காசு வரலையேங்கிறத விட, அ நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன். நான் வந்து 12ஆம் கிளாஸ் மாதிரி உங்கள மாதிரி படிக்கிற வரைக்கும் மட்டும் தான் நான் தமிழ் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ் புக்குக்கும் எனக்கும் வந்து அவ்வளோ தொடர்பே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் கொஞ்சம் வருஷமாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேல நான் வந்து வெளிநாட்ல தான் இருக்கிறேன். ஸோ தமிழ் புத்தகத்த பார்த்து வாங்குற அளவுக்கு எனக்கு ரெகுலராலாம் பண்ணவும் முடியாது. எப்பமாவது இந்தியா வரும்போது பார்க்குறதோட சரி அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து சும்மா ஏனோ தானோன்னு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு தான் ஒவ்வொரு கன்டென்ட்டும் போடுறேன். அதனால தான் முதல்ல வந்து நான் சயன்ஸ் ஓரியன்டட் ஏன்னா எனக்கு வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது பிடிக்கும். அது போக எனக்கு தமிழ் லாங்குவேஜும் ரொம்ப பிடிக்கும். சரி தமிழ் மொழியையும் கொஞ்சம் சொல்லிர்லாங்கிறதுக்காக தான் வந்தேன். பட் அப்படி இருந்தும் நான் வந்து இதுல நெறைய 2, 3 வார்த்தைகள் தப்பு விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வெரி சாரி ஃபார் தட். இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு பசில்ல வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை விளையாட்டுல ஒரு பதில் வரும். அது ஆக்சுவலி தமிழ் வார்த்தையே கிடையாது போல. கிருஷ்ணப்பா அப்படிங்கிற ஒரு ஒருத்தங்க எனக்கு ரெகுலரா ஒரு சார் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ அம் வெரி சாரி ஃபார் தட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வம்சாவளி அப்படிங்கிற வார்த்தையில உள்ள எழுத்தே பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து நான் தவறா பண்ணியிருக்கேன். பொதுவாவே ஒரு வார்த்தைய நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, என்கிட்ட புத்தகம் இல்லங்கிற காரணத்தினால, நான் அப்படியே போயிட்டு Google டிரான்ஸ்லேட்டர்ல போடுவேன். இல்லன்னா வேற சேனல்ல போட்டு பார்ப்பேன். ஸோ அப்படி எடுத்து Googleல போட்டு பார்க்கும்போது, கீழ வந்து ஒரு 10 வீடியோஸ் 10 லிங்க்ஸு 15 லிங்க்ஸ்ல அதே அ எழுத்து தான் இருந்துச்சு. அது கரெக்ட் போல அப்படின்னு நினைச்சு தான் நான் போடுவேன். அப்படிதான் அன்னைக்கும் போட்டேன். ஸோ அப்படி போட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப தவறா இருந்துச்சு. உமா மகேஸ்வரி சிஸ்டர் தான் வந்து, "இல்ல சிஸ்டர் இதோட எழுத்து வந்து இதோட அர்த்தம் இது. இதுக்காக தான் இப்படி வந்துச்சுன்னு" சொல்லிட்டு ரொம்ப தெளிவா குடுத்திருந்தாங்க. நான் உடனே அந்த எனக்கு பொறுத்தவரைக்கும் ஏதோ விளையாடுறாங்க, ஏதோ பார்க்குறாங்க, நமக்கு காசு வந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ அப்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன உடனே அது மத்தவங்க பார்க்க வேண்டாங்கிறதுக்காக உடனே அத நான் தூக்கிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாரி சின்ன மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணியிருந்தா ஐ அம் வெரி சாரி ஃபார் தட். அதுக்கப்புறமா தேங்க் யூவும் சொல்லிர்றேன் நானு. ஆஸ் யூசுவல் உமா மகேஸ்வரி சிஸ்டர் உங்கள வந்து எனக்கு வந்து மார்ச் மாசத்துல இல்லன்னா ஏப்ரல் மாசத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ரெகுலரா ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும், ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம் குடுக்குறீங்க. பதில் போடுறீங்க அப்படின்னு சொல்றத விட, ஒவ்வொரு டைம் உங்களோட என்கரேஜ் பண்ற வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அவ்ளோ தூரத்துக்கு என்னைய வந்து இன்னும் ஓடலாம், ஏன்னா இப்ப நான் யோசிச்சத வந்து கிட்டத்தட்ட இந்த 1 மாசத்துக்குள்ளாரயே ஒரு 3, 4 டைம் யோசிச்சிருப்பேன். உங்களுக்கு நெறைய டைம் வந்து நீங்க ஏதாவது எனக்கு சேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த பதில்கள்லாம் அனுப்பியிருப்பீங்க இல்லையா? அதிலேயே வந்து டைப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இல்ல வேண்டாம், வேண்டான்னு சொல்லிட்டு வெளில வந்துருவேன்.
ஸோ அந்த மாரி உங்கள எனக்கு பழக்கம் கிடையாது. பேசினது கிடையாது. ஒன்லி வந்து நீங்க ஆன்சர்ஸ் குடுக்குறீங்க. அதுக்கு நான் பேசுறேன் அவ்வளோதான். அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்ற அளவுக்கு நீங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சீங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் சிஸ்டர். ஆம் ஏன்னா யாருக்கும் அப்படியெல்லாம் ஈஸியா கிடைச்சிருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாரி நீங்க எனக்கு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா அ எனக்கும் வந்து இவங்க கிட்ட இத சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இதா இருந்துச்சு. எனக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைச்ச மாரி இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். அதே மாரி தான் ஜெபசிலி தம்புராஜ் அம்மா. நீங்களும் பார்த்தீங்க அப்டின்னா, மார்ச் மாசத்துல இருந்து தான் பழக்கம். ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் நீங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவீங்க. ஒரு நாள் கூட இதே மாதிரி தான் ஒரு 40 நாளைக்கு, 45 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல்ல இருந்து 600 ஷார்ட்ஸ நான் வந்து ரிமூவ் பண்ணுனேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு YouTubeல இருந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய கன்டென்ட் வந்து ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்திருந்துச்சு. ஸோ, அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்கிறதுக்காக தான் 600 ஷார்ட்ஸ தூக்கிட்டு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் இனிமேல் ஷார்ட்ஸ் போடல. வீடியோஸ்ல வரேன்னு சொல்லும்போதே, நீங்க எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெகுலரா ஏதோ வார்த்தை விளையாட்டு விளையாடுற மாரி இருந்துச்சு. இப்டி இப்டி போட்டுட்டீங்க நீங்க அப்டின்னு சொல்லி வந்திருந்துச்சு. அதெல்லாம் பெரிய வார்த்தை என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, தேங்க் யூ சோ மச்மா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மங்கையர்கரசி குக்கிங் நீங்களும் வந்து ரெகுலரா எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். ஜெகதீஸ்வரி சிஸ்டர் உங்களையும் என்னால மறக்கவே முடியாது. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் போட்டுட்டு, நீங்க பக்கத்துல வந்து ஹார்ட் போட்டு அனுப்புவீங்க. அது உண்மையாவே எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆம் ஏதோ பதில் அனுப்புறோம் அப்டின்ட்டு இல்லாம, பக்கத்துல ஒரு ஹார்ட் போடும்போது சம்திங் ஏதோ டச் ஆன மாரி ஒரு ஃபீல். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆல்சோ சிஸ்டர். நீங்களும் ஒவ்வொரு டைமும் சில நேரம் வீடியோஸ் பார்த்திருக்க மாட்டீங்க. ஷார்ட்ஸ்க்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. சிஸ்டர் நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படி சொன்ன உடனே நீங்க போய் பார்த்துட்டு, "நல்லா இருக்கு சிஸ்டர். எனக்கு இந்த மாரி ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சுச்சு சிஸ்டர். இதான் என்னுடைய ஆன்சர்ன்னு" சொல்லி குடுப்பீங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலராவே ராஜ் திலகம் நீங்களும் இப்ப ரீசென்ட்டா தான் வந்தீங்க சிஸ்டர். ஆனா ரெகுலராவே ஒவ்வொரு ஷார்ட்ஸ்க்கும், ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே நீங்க வந்து எனக்கு வந்து ஆ ரிப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறமா வந்து திவ்ய தர்ஷினி சிஸ்டர். நீங்க இப்ப கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம நான் வந்து ஒரு வீடியோ போட்ட உடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. ஆ வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, நீங்க அதுல போட்டிருந்த அந்த சூப்பரா இருக்கட்டும், இல்ல அந்த வந்து நல்லா இருந்துச்சு சொல்ற மாரி, அந்த என்ஜாய் பண்றதுக்குள்ள அந்த ஒவ்வொரு எமோஜிஸ் அனுப்புனீங்க இல்லையா? அதெல்லாம் அத்தன போட்டிருந்தீங்க. ஸோ அத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். உங்களுடைய தொடர்ந்து நீங்க பண்ண சப்போர்ட்டுக்காகவும். இது மட்டும் இல்லாம கிருஷ்ணப்பா நீ சார் நீங்க ரெகுலரா பார்த்துட்டே இருக்கீங்க. நான் அந்த தவறு அந்த கீதாஞ்சலிங்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை இல்லங்கிறதையும் சொன்னீங்க. தேங்க் யூ சோ மச். ஸோ ஏதோ வார்த்தை விளையாட்டு விளையாடுறோம், வார்த்தைகள போடுறோங்கிறது மட்டும் இல்லாம, தப்பு இருக்கும்போது கூட நீங்க அத கரெக்ட்டா எனக்கு சொன்னதுக்காக தேங்க் யூ சார். நீங்களும் ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க் யூ. அதுக்கப்புறம் ஆனந்தன் முருகேசன் ஐயா, ஆ பன்னீர்செல்வன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் இல்லாம ரெகுலரா நான் இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெய்யல் எஸ்தர் உங்களுடைய கமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது. ஸோ தேங்க் யூ சோ மச். அப்புறமா இந்திரா பீமாராவ், ஜி.கே. தக்ஷணாமூர்த்தி சார் தேங்க் யூ. கண்ணா தேங்க் யூ சார். ஆ மல்லிகா ஆம்ப்ரூஸ், ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன் மேடம், ராஜ் பிரியா, மீனா சீதா நீங்கலாம் ரெகுலராவே கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ தேங்க் யூ சோ மச். லக்ஷ்மணன் ரத்தினகுமாரி, ரோஜா, கார்த்திகா சிவன்யா, நிஷா, ராமானுஜம் ஐயங்கர், பழனி பொய்கை, அ தெய்வகன்னி கென்னடி, தனலக்ஷ்மி, ஸோ தேங்க் யூ சோ மச். அப்புறம் ரவி சார் நீங்க வந்து இப்ப ரீசென்ட்டா கூட நீங்க வந்து ஐ திங்க் அந்த விடுபட்ட 2 இடங்கள்லயும் ஒரே எழுத்து போட வேண்டிய இடத்துல நீங்க மாத்தி போட்டிருந்தீங்க. சார் இது 2ம் ஒரே எழுத்து வரும்ன்னு சொல்லும்போது சாரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சாரி எல்லாம் எதுக்கு சார்? நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து கத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ அம் வெரி சாரி ஃபார் தட். என்னால ரெகுலரா இனிமேல் வீடியோஸ் போட முடியாது. பட் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் தேங்க் யூ சார். அப்புறம் லியாக்கத் அலி, விஜிதா மகேஸ்வரன், அ பிவி டிப்ஸ் ட்ரிக்ஸ், சசிகலா விஜயராகவன், அ ரூபாவதி நீங்க ரெகுலரா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. மெசேஜ் இன் த சென்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க சிஸ்டர். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் தேங்க் யூ சோ மச். இப்ப ரீசென்ட்டா வந்து ஆ எனக்கு கரெக்ட்டா உங்களுடைய பெயர வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றனான்னு தெரியல. முக்ஷித் அகமத். ஸோ தேங்க் யூ சோ மச் சார். ஜமுனா, மல்லிகா ஆம்ப்ரூஸ், விஜயகுமாரி, ஆகாஷ் வீடியோ ஏவிஎம், நளினி, ரேச்சல் ஜேக்கப், பரிமளா சுகுமாரன், பாவனி தியா, இன்னும் நெறைய பேர் கூட நீங்க மெசேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். நான் உங்களுடைய பேர வந்து அம் சொல்லாம விட்டிருந்திருக்கலாம். ஐ அம் வெரி சாரி ஃபார் தட். திரும்பவும் சொல்றேன், தமிழ் சேனல்ல இத்தன பேர் நம்மலாம் இணைவோம். அ ரெகுலரா தமிழ் வார்த்தைகள பார்க்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கவே இல்ல. நீங்க வந்து
ஒரு பதில்கள கூட போட்டிருக்கலாம். ஆனா ரெகுலரா போட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க் யூ சோ மச். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. பாய். டேக் கேர்.